கர்த்தராகிய தேவனை, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை இதயத்தில் சுமந்து கொண்டு நீ யோர்தானிலே கால்களை வைத்த உடனே யோர்தான் இரண்டாய் பிரிந்து போய்விடும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. உடன்படிக்கை பட்டி கர்த்தராகிய தேவன், கர்த்தருடைய மகிமை பிரதாபம், அதை என் வாழ்க்கையில சுமந்துகிட்டே, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை இதயத்திலே சுமந்து கொண்டு, வாழ்க்கையிலே சுமந்து கொண்டு, கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு, கர்த்தருடைய வல்லமையை சுமந்து கொண்டு உன் கால்களை இந்த யோர்தானிலே வை. அது பிரிஞ்சிரும். ஆமென். அவர் அற்புதங்களை செய்ய போறார். ரெடியா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? அவர் அற்புதம் செய்ய போறார். இன்னும் சில வினாடிகளில் நீங்கள் அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய ஜனம் அனுபவிக்க வேண்டிய அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும். ஐயா, இன்னைக்கு தடைபட்டு போவதற்கு காரணம் என்ன? நம்முடைய பங்களிப்பில்லாததினாலே. கடைசி போராட்டமாகிய போராட்டம், ஒரு பெரிய யுத்தம், ஒரு பெரிய தடை. வேதம் சொல்லுது, யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உங்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு பெரிய எரிகோ உண்டு. வாசிச்சு பாருங்க, பார்க்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? வேதம் சொல்லுகிறது, வாசிக்க பார்க்கலாம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி மாறுங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 6 நாள் செய்யுங்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புகளை எக்காலங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர 7 நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வரக்கடவீர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது, இதோ ஜனங்கள் எல்லாரும் கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போது, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது, ஜனங்கள் எல்லாரும், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும், அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் பாடல்களை பாடும் பொழுது, ஜெபம் செய்யும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது, எக்காலங்களையும் பூரிகைகளையும் ஊதுகிற பொழுது, கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணருங்கள் என்று சொல்லும் போது, ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் ஆரவாரத்தோடே கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள். எரிகோ கோட்டை உன்னை தடை செய்கிற, உன் வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிற, உன் நன்மைகளை இல்லாமலாக்கி முடக்கி போட்ட எரிகோ கோட்டை இடிந்து கீழே விழும். நிச்சயமாய் விழும். நினைக்காத ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எரிகோவை யாராலும் உடைக்க முடியாது. ஆனால் உன்னுடைய ஆர்ப்பரிப்பினாலே, கர்த்தருடைய பிள்ளையை உன் துதியினாலே, உன் ஜெபத்தினாலே, உன் ஸ்தோத்திரத்தினாலே, இன்னைக்கு சில எரிகோக்களை கர்த்தர் உடைக்க போகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய், குடும்பங்களுக்கு எதிராய், சபைக்கு விரோதமாய் நிற்கிற சில எரிகோ கோட்டைகள் இன்னைக்கு உடையும், உடையும், உடையும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆர்ப்பரிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய ஜனமே, நீ ஆராதிக்கும் பொழுது, நீ ஆர்ப்பரிக்கிற பொழுது, தானாய் எரிகோ கோட்டை இடிந்து கீழே விடும். உன்னை யாரும் தடை செய்ய முடியாது. உன் நன்மை யாரும் தடை செய்ய முடியாது. அற்புதம் நடக்க போகிறது. அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. அப்படியே நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. எழுந்து நின்று கொண்டு உங்கள் கரங்களை தட்டி நீங்கள் கர்த்தரை ஆர்ப்பரிக்க துவங்குங்கள். தேவனுடைய சமூகத்தில் ஆரவாரத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். உங்களுடைய இருதயங்கள் ஆழங்களில் இருந்து, ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தர், அவர் வல்லமை உள்ள தேவர், அவர் அற்புதர், அவர் அற்புதர், அவர் அற்புதர், அவர் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர் என்று நீங்கள் கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள். நீங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் கர்த்தரை ஆர்ப்பரிக்க துவங்குங்கள். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். இப்பொழுதே கர்த்தருடைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதோ கர்த்தர் இன்றே உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இன்றே அற்புதம் செய்கிறார்.
நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதமான ரிசல்ட், நீ எழுதின எக்ஸாமினேஷன்ல கர்த்தர் உனக்கு ஜெயம் தர போகிறார். ஒரு நல்ல வேலையை கர்த்தர் உனக்கு தர போகிறார். நீ எதிர்பார்க்கிறபடி கர்த்தருடைய அதிசயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அற்புதம் செய்கிற இயேசு, அற்புதம் செய்கிற இயேசு, அற்புதம் செய்கிற இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாருமா